வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்தன் பேசுகிறேன். பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலனாக ரிஷப ராசி, மிதுன ராசியும் இந்த 2 ராசிக்கு இன்றைக்கு உண்டான பலன். இந்த ராசியோட ஒரு பலனை நட்சத்திர வழியாக சொல்கிறேன் நண்பர்களே. உங்களோட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். இந்த மிருகசீடம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் வரும். அதே மாரி மிதுன ராசி 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் வரும். அதுபோல இந்த நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். மிருகஷீட நட்சத்திரம், உடைவட்ட நட்சத்திரம். அதாவது உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அதாவது இதுல பாதி, அதுல பாதி. இதுல 2 பாதம், அதுல 2 பாதம். மொத்தம் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் வரும். அப்ப மிருகஷீட நட்சத்திரம் வந்து 2 விதமான தன்மையை குறிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தோட உண்மை நிலைப்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அதாவது இந்த நட்சத்திரத்தோட ஒரு செவ்வாய் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர். செவ்வாய் பகவான் தான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர். அப்ப இந்த நட்சத்திரத்தோட ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தா, செவ்வாய் வந்து ஒரு வேகத்துக்கு அதிபதி. படைபலத்துக்கு தளபதி. அப்ப படைபலத்தையும் ஒரு வழிநடத்தக்கூடியவர் செவ்வாய் பகவான்னு வச்சுங்களேன். அப்ப இந்த செவ்வாய் பகவான் தான் உங்களோட ஒரு வேகத்துக்கும், விவேகத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர். ஆனா இந்த ராசிக்கு அதிபதின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருன்னு கேட்டீங்கன்னா, அ 1 ரிஷப ராசிக்கு வந்து சுக்கிரன் அதிபதியா வருகிறார். மிதுன ராசிக்கு வந்து புதன் அதிபதியா வருகிறார். அப்ப 2மே கலை சம்பந்தமான வீடுகள். 2மே கலை தொடர்புடைய வீடுகள். அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலைகள் எளிதாக வரும். கலை சம்பந்தமான விஷயங்கள், கலைப்பொருள்களை சேகரிச்சு விக்கக்கூடியவர்களும், கலைப்பொருள்களை வாங்கி அதை பயன்படுத்தக்கூடியவர்களும், கலை சார்ந்த உணர்வுகளும் இவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஜோதிட கலையிலும் மிக தேர்ச்சியாக வரக்கூடிய நபர்களும் இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப இந்த நட்சத்திரத்தோட ஒரு தன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கடவுளுக்கு சேவை செய்யக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக பிறந்தவர் கண்ணப்ப நாயனர். கண்ணப்ப நாயர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். மிகப்பெரிய ஒரு சேவகர் அவரு. அவரோட பேர் வந்து அ வரலாற்றில் பதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வச்சுக்கங்களேன். கண்ணப்ப நாயக்கர். அவருக்கெல்லாம் தனியா ஒரு இதே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, அத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நட்சத்திர வழிபாடு நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு தலவிருட்சமாக வரக்கூடியது கருங்காலி மரம். இன்னைக்கு கருங்காலி மாலைய தான் இன்னைக்கு அதிக பேர் போட்டு தன்னோட நன்மைய அடைச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப கருங்காலி மரம் இவங்களுக்கு ஒரு யோகத்தை குடுக்கும். கருங்காலி மாலையும் யோகத்த குடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத அணிவிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி இந்த மரம் வந்து வழிபடுவது சிறப்பை தரும். இந்த மரத்தை வளர்ப்பது சிறப்பை தரும். இந்த மரத்தை நீங்க வாங்கி கொடுப்பதும் சிறப்பை தரும். ஏன்னா, தலவிருட்சம் என்று சொல்லக்கூடியது இறந்த கால கருமாவை சொல்லக்கூடிய மரங்கள். அப்ப இறந்த கால கர்மாவை இது வந்து ஒரு நமக்கு அது நல்லதா இருந்தாலும் சரி, தீயதா இருந்தாலும் சரி, அது மூலியமா நம்ம இந்த வழிபாடு செஞ்சோமா, அது மூலியமா நமக்கு யோகத்த அடையக்கூடிய தன்மைலாம் உண்டுன்னு வச்சுங்களேன். ஏன்னா போன ஜென்மத்தில நம்ம என்ன செஞ்சிருக்கிறதோட, இந்த ஜென்மத்தில நம்ம என்ன செய்ய பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை உணரக்கூடிய ஒரு நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு வந்து அந்த தன்மை இருக்கு. உணரக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு உங்களுக்கு விலங்கா வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மிருகத்த குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாம்ப குடுத்துட்டாங்க இந்த நட்சத்திரத்துக்கு. சாரப்பாம்பு. அது பெண் சார. பெண் சாரப்பாம்பு விலங்கா குடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்ப சாரப்பாம்புங்கிறது இவங்க வந்து ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் மாறக்கூடிய தன்மை உண்டு. ஒரு இடத்துலருந்து ஒரு இடம் போகக்கூடிய தன்மை உண்டு. அப்போ ஒரே இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு நிலைப்பாடு உண்டு இவங்களுக்கு வந்துன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த இந்த நட்சத்திரக்காரங்களை கண்டு பிறர் வந்து பயப்படக்கூடிய தன்மை உண்டு. பிறரை பயமுறுத்தக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு என்று எடுத்துக்கலாம். ஏன்னா பாம்பா வருதுல்ல. பாம்பு நிச்சயமா பயன் பயன்படுத்தும். பயமெடுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற தன்மை உண்டு. அப்ப ஒரு அடுத்ததாக உங்களுக்கு எதிர்காலத்த குறிக்கக்கூடியது எந்த ஒரு பறவைய குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பறக்கிற பறவை குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அ 2 கால் உள்ள ஒரு பறந்து ஓடி இரைய பொறுக்கக்கூடிய ஒரு கோழிய குடுத்துருக்காங்க. அதாவது கோழி கோழி தான் உங்களுக்கு வந்து எதிர்காலத்தை சிறக்கும் ஒரு பறவையா குடுத்துருக்காங்க. அப்ப இவங்க வந்து எதிர்காலத்துக்காக எதையும் சேகரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர்கள். எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை சேமிக்கக்கூடிய பழக்கம் உடையது. நம்மளோட நிலைப்பாடு என்னங்கிறதை உணரக்கூடிய தன்மை உடையவர்களே இவருக்கு தான். நம்மளோட நிலைமையை உணர்வாங்க. பிறருக்கு அந்த நிலையை உணர்த்துவார்கள். அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்களுக்கு உண்டு. ஏன்னா, இவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கும். எதையுமே சேகரிச்சு வச்சுக்கூடிய தன்மையும், சேகரிக்க தன்மையும், ஒரு வாழ்க்கையில இவங்க வந்து எந்த ஒரு நிலை செஞ்சாலும், அதை வந்து ஒவ்வொரு பக்கமா இருந்து ஒவ்வொரு நிலை சேகரிப்பாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுன்னு வச்சுக்கங்களேன், இந்த நட்சத்திரத்துக்கு.
அடுத்தது இந்த நட்சத்திரத்துக்கு முக்கியமான ஒரு நிலைப்பாடுங்க. இத யாரும் நீங்க மறந்துறாதீங்க. இத மறந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசங்கிறது இருக்காது என்ற ஒரு நிலைப்பாடு. அதாவது அதிதேவதையா எந்த நட்சத்திரத்துக்குமே அதிதேவதை வந்து நமக்கு வந்து ஒரு சிறப்பை தரும் கூடவே ஒரு நிலைப்பாடு. அப்ப அதிதேவதையா வரக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து சந்திர பகவானே அதிதேவதையா வருகிறார். ஏன்னா, இந்த மிருகசீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து 2ஆம் வீட்டுக்கும், ராசியிலும் உச்சம் பெறக்கூடிய தன்மை, அதே மாரி 3ஆம் இட முயற்சியிலும் வெற்றியை தரக்கூடிய தன்மை சந்திரன் மட்டும் தான். அப்ப அதிதேவதையாக சந்திரன் வரும்போது, நீங்க வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலம் என்று பார்க்கும்போது, சந்திர பகவான் வழிபடுவது சிறப்பு. சிவன் ஸ்தலத்தில போய் நீங்க அ சோமவாரம் என்று சொல்லக்கூடிய வாரத்தில், அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய ஒரு நாளில், சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி, பாலபிஷேகம் பண்ணி, அந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வந்து ஒரு கடல் கரைக்கெல்லாம் போவது ஒரு சிறப்பை தரும். கடல் கரைக்கு போவது என்ன எதில சிறப்பை தரும்னா, உங்களுக்கு ஒரு தொழில்ல ஒரு பாக்கியத்த குடுக்குங்க. இந்த ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ஒரு மேலோங்கி வர முடியும். எப்படிங்க நீங்க இத சொல்றீங்க? கடல் கரைக்கு போனா எப்படிங்க தொழில்ல மேலோங்கி வர முடியும்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த மிருகஷீட நட்சத்திரம் என்பது சந்திரன் அதிதேவதையா வர்றதுனால, சந்திரன் கடலுக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதனும் வருகிறார். அவரு காற்றுக்கு அதிபதி. அப்ப காற்று வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பம் காற்றை சொல்லக்கூடிய இடம். மிது அ மீ மிதுனமும் காற்றை சொல்லக்கூடிய இடம். அப்ப மிதுனம் வந்து ஒரு தென்றல் காத்து மாரி, ஒரு ஆரம்ப நிலை காற்று. ஆ இப்ப அந்த கும்பம்ங்கிறது ஒரு சூறாவளி காற்று மாரி. கடல்கிட்ட அடிக்கிற போதெல்லாம் காற்று வேகமா, பலமா அடிக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப அது ஒரு பாக்கியத்த குடுக்கக்கூடிய ஒரு காற்றுன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு. அப்ப கடலுங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானமா போச்சு. லாபஸ்தானமும் அதான். அதாவது உங்களுக்கு மிதுனத்துக்கு தொழில் ஸ்தானம், அ ரிஷபத்துக்கு லாபஸ்தானம். அப்ப ஒரு தொழில்ல மேலோங்கி வர்றதுக்கு இந்த கடலுங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு வந்து, அந்த பௌர்ணமி அன்னைக்கு கடல் கரையில போய் நீங்க வழிபாடு செய்வது, இந்த மகாபலிபுரத்துக்குலாம் போவாங்க. அந்த சந்திரன பார்க்க அந்த பௌர்ணமி நாள்ல போகும்போது ஒரு சிறப்பை தரும். அதே மாரி கன்னியாகுமரி போவாங்க, திருச்செந்தூர் போவாங்க. திருச்செந்தூர் வழிபாடு அப்படி போவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த வழிபாடு என்பது கடல் கரையிலிருந்து அந்த தரிசனம் பண்ணும்போது, உங்களுக்கு பரிபூரணமான யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே. சந்திரன் உங்களுக்கு அதிதேவதையா வருகிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஆட்சி பெறக்கூடிய தன்மையும், இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த அதிதேவதை சந்திரனா வரனால, மான் தலை உள்ள கொம்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். வெற்றி கண்ணாக அதாவது இவங்களுக்கு உங்களுக்கு வெற்றி சின்னமாக வரக்கூடியது மான் தலையும், அதே மாரி உங்களுக்கு அந்த சின்னமா வரக்கூடியது நெற்றிக்கண், சிவனோட நெற்றிக்கண். அதுவும் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்த தரும். அதே மாரி இந்த நட்சத்திரம் வந்து ஒரு எப்படி தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்குமோ, அது மாரி சிவனுக்கு 3 கண்ணு தலை. சிவனோட தலைய வச்சு நீங்க வழிபடும்போது ஒரு சிறப்பை தரும். மலர் என்று பார்க்கும்போது, செண்பக மலர் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே. வழிபாட்டுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு நிலைப்பாடும் உங்களுக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டங்கள், கோச்சார் ரீதியா கிரகங்கள் பார்க்கும்போதுங்க அதாவது ரிஷப ராசிக்கு சனி பகவான் வந்து 10ல் தொழில் ஸ்தானத்துல இருக்கார். மிகப்பெரிய ஒரு தொழில்ல வந்து பலத்த கொடுக்கும். தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கார். மிதுன ராசியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களோட மிருகசீட நட்சத்திரத்துக்கு நான் சொல்றதெல்லாம் நட்சத்திர ரீதியாக ராசி பலன். அப்ப மிதுன ராசிக்கும், மிருகசீட நட்சத்திரத்துக்கும் 11ல 9ல சனி இருக்கார். 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பாக்கியம். அப்ப உங்க நட்சத்திரத்துக்கு தர்ம கருமாதிபதி யோகம் சனி பகவான் குடுக்குறார். இந்த காலகட்டத்தில தர்ம கருமாதிபதி யோகத்த சனி பகவான் குடுக்குறாருங்க. சனி பகவான் ஒருவரே உங்களுக்கு யோகாதிபதினு கூட எடுத்துக்கலாம். அது மாரி யோகத்த கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் இருக்கார். அவர் நிச்சயமா உங்களுக்கு யோகத்த குடுப்பார். ராகு பகவான் லாபஸ்தானமும், தொழில் ஸ்தானத்திலும் உங்க நட்சத்திரத்தில இருக்கனால, மேலோங்கி லாபத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா 10ல் ஒரு பாவியாச்சு இருக்க வேண்டும் என்று போகும்போது, பாவியே 10ல இருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப உங்களுக்கு தொழில் நல்ல யோகத்தை கொடுக்கும். பணங்காசுகளும் ஒரு சேரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சேர்ந்தாலும் அதுக்குண்டான செலவினங்களை அந்த சுப கிரகமாகிய குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம ராசியிலும், அதே ஜென்ம நட்சத்திரத்திலும், அதே மாரி உங்க நட்சத்திரத்துக்கு 12லும் இருக்கிறதுனால், அவரு அந்த சுப செலவையும் ஏற்படுத்தி குடுப்பார். 4ஆம் இடம் சொத்து இதெல்லாம் வாங்கும்போது, அதுல ஒரு வில்லங்க ஏதாச்சும் வரக்கூடிய தன்மைலாம் இருக்குது. சொந்தத்தில் ஒரு சிக்கல குடுக்கக்கூடிய ஒரு தன்மைலாம் இருக்குது. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமுடன், விழிப்புடன் இருந்தாவே, நீங்க இந்த காலத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசியார்களா இருப்பீங்க. அதே மாரி உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தன்மைகளும், உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஒரு தன்மைகளும், எது உங்களுக்கு அதிர்ஷ்டத்த தரும், எதை நீங்க வழிபடுவது சிறப்பை தரும், எதை எதை நீங்க வைத்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம், இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்லியிருக்கு நண்பர்களே. இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நண்பர்களே.
உங்களோட ராசியும் சரி, உங்கள் வீட்ல இருக்கிறவங்க ராசியும் சரி, உங்களோட நட்சத்திர ரீதியாக அதாவது 12 ராசிக்கும் 27 நட்சத்திர வழியாக இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களுக்கு இந்த கருத்தை பதிவிட்டிருக்கேன். அனைவரும் கேட்டு பயனடைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களோட ராசிக்காரங்க உங்களுக்கு ஏதாச்சும் உங்க ராசி வேணும்னா, இந்த இந்த அஸ்ட்ரோ இந்த ஆன்லைன் பராசர ஆன்லைன் டிவி மூலமாக நீங்க இத கேட்டு, அ உங்க நண்பர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. குடுங்க. எடுத்து அவங்களுக்கும் அனுப்புங்க. அவங்களும் கேட்கட்டும். உங்களுக்கு சரியா இருந்தா மட்டும் அனுப்புங்க. சரியில்லைன்னா, நீங்க இதோட பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஏன்னா, உங்களுக்கு குடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே 100% உண்மையான நிகழ்வை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அதேமாரி நானும் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு உண்மையான நிகழ்வு மட்டும் தான் இங்க உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். இத பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வந்து வளர வேண்டும் என்று இந்த பஞ்சபூதத்தையும், பிரபஞ்சத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தியோடு சந்திரன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.